சபை தரிசனம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அரசாணையை பின்பற்றி பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என அதிகாரிகள் உத்தரவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இப்போ அரசாணையை பின்பற்றி அனுமதி வழங்க வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? அதாவது காயத்ரி, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய முடியாமல் கனகசபை கதவு பூட்டப்பட்டுள்ளதால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கடந்த சில வருடங்களாக பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டு வரும் சூழ்நிலையில் சிதம்பரம் நடராஜர் கோயில் கடந்த ஆருத்ரா தரிசன விழாவில் கோயில் பூஜைகளை காரணம் காட்டி கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய தீட்சிதர்கள் தடை விதித்திருந்தாங்க. இந்நிலையில கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு எந்தவித இடையூறும் தீட்சிதர்கள் விதிக்கக்கூடாது என்ற தமிழக அரசு உத்தரவிட்டிருந்ததை சுட்டிக்காட்டி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையில் பாதுகாப்போடு கனகசபை மீது பக்தர்கள் ஏற்றி சாமி தரிசனம் செய்து வைத்திருந்தாங்க. இந்நிலையில இந்த வருடம் ஆருத்ரா தரிசன விழா நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. கடந்த 18ஆம் தேதி இந்த ஆருத்ரா தரிசனம் கொடியேற்றத்துடன் தொடங்கியிருந்தது. இந்நிலையில கனகசபை மீது ஏறி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இதற்கு பூஜைகளை காரணம் காட்டி பூஜைகள் தடைப்படும் என்பதை காரணம் காட்டி இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்த வழக்கை தடை விதிக்க கோரி தீட்சிதர்கள் தரப்பிலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 2 வழக்குகளையும் விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதிகத்தில் தீட்சிதர்களுடைய பாரம்பரிய பூஜைகள் வழிபாடுகளும் எவ்வித தடைகளும் இல்லாமல் அதே நேரத்தில் பக்தர்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் சுமூகமான முறையில நடத்த உத்தரவிட்டிருந்தாங்க. இந்நிலையில தற்போது கோவில் கருவறையில நடைபெறும் பூஜைகளை காரணம் காட்டி இன்று காலையிலிருந்து 4 நாட்கள் கனகசபை மீது பக்தர்கள் ஏற தீட்சிதர்கள் தடை விதித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காலையிலிருந்து கனகசபை கதவும் பூட்டப்பட்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் ஏறி சாமி தரிசனம் செய்ய முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. பூஜைகள் முடிவுடன் பக்தர்கள் ஏறி சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தீட்சிதர்கள் தரப்புல தற்போது விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த சூழ்நிலையில் பரபரப்பான சூழ்நிலை இந்த சூழல் ஏற்பட்டிருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் மற்றும் காவல்துறையினரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் தற்போது வருகை புரிந்திருக்காங்க. எனவே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அரசாணைப்படி பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி அங்க நன்றி பிரசன்னா, விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.